ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் என்னோடய வணக்கங்கள். நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லாரை கீரையை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். இந்த தோசை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பொதுவாக குழந்தைங்க கீரைகளை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் கீரையை இப்படி செஞ்சு கொடுங்க, அதுவும் வல்லாரை கீரையை நீங்கள் தோசை ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது ஞாபக சக்திக்கு ரொம்பவே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போது ரொம்ப ஞாபக சக்தி வர்றதுக்கான ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்ச மிக்சரில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ க்ளீன் பண்ணி வச்ச வல்லாரை கீரையை போட்டு நல்லா மழைன்னு அரைச்சிக்கோங்க. அப்படி மையலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மழைன்னு. இப்போது நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீரைக்கு தேவையான அளவு மாவு, நம்ம ஏற்கனவே தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கீரைக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருப்போம். இப்போது அந்த கீரைக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கரெக்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கலரில் இருக்கணுங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ பேனை ஹீட் பண்ணுங்கள். அதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை இப்போ ஊற்றிக்கலாம். நல்ல குழந்தைங்களுக்கு தானே செய்கிறோம், அதனால் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. ரொம்பவே மொறுமொறுவாக கிறிஸ்பியாக வருங்க, குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். தோசை எப்பயுமே திருப்பி போடாதீங்க, ரொம்ப நைஸாக சுட்டுட்டு. ஓகே வீவர்ஸ், அப்படியே கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த தோசை